ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கோல்டு செயின்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கொக்கி வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் ரொம்ப லூஸாக இருக்கும். அது வந்து எங்கேயாவது கழண்டு விழுந்துருமோன்னு ஒரு பயத்தோடையே நம்ம போட்டிருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் டைப் கொக்கி, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து எஸ் டைப் கொக்கி. இதுலேயே வந்து இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் இருக்குது, டபிள்யூ டைப் கொக்கி. இது வந்து இந்த மாதிரி செயின்ஸு அப்புறம் நெக்லஸ்ஸு எல்லாத்துலேயுமே இந்த டைப்பில் வந்து பெரும்பாலும் கொக்கிகள் இருக்கும். இதை வந்து நம்ம கோல்டில் நம்ம போடும்போது, குறிப்பாக குழந்தைங்களுக்குலாம் போட்டு விடும்போது எங்கேயாவது கலந்து கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரி போட்டுட்டு நம்ம இதை வந்து டைட் பண்ணுறதுக்காக என்ன செய்வோம் அப்படின்னாக்க, இதை வந்து நல்லா நெருக்கி விடுவோம். ஏதாவது ஒரு டூல்ஸ் மாதிரி வச்சு நெருக்கி விடுவோம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு நூல் மாதிரி போட்டு ஏதாவது கட்டி விடுவோம். அது என்னவா இருந்தாலுமே அது வந்து கழண்டு விழுந்துருமோன்னு ஒரு பயத்தோடையே நம்ம வந்து அன்றைக்கி பூரா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயாவது நீங்கள் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம போட்டுட்டு பெரியவங்க போட்டுட்டு போனாலுமே கூட அந்த நெக்லஸ்லாம் வந்து அந்த கொக்கி லூஸ் ஆகி கலந்து விழுந்துருமோ, அந்த செயின்லாம் வந்து கலந்து விழுந்தால் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயம் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, இதை வந்து இப்படி டைட் பண்ணுவோம். இப்படி டைட் பண்ண இந்த இடத்துல, அந்த கொக்கியோட இந்த இடத்துல வந்து சீக்கிரமே நம்ம டைட் பண்ணி லூஸ் பண்ணி அதில் வந்து லூஸ் ஆகிடும். இது வந்து நம்ம கலந்து இப்படி ஈஸியாக கலந்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பயமே இல்லாமல் நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் போட்டு விடும்போது, பசங்களுக்கெலாம் போட்டு விடும்போது இந்த மாதிரி எந்த டைப் கொக்கியாக இருந்தாலும், செயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்மளுடைய நெக்லஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டைப் கொக்கி இருக்கும். அதை வந்து நீங்கள் கலந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து இமிடேஷன் ஜுவல்லரியெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த சும்மா நார்மலாக கவரிங்லலாம் இது மாதிரிலாம் கிடைக்கிது இல்லையா. இப்போ நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பின் சைடு இதில் வந்து இப்போ திருகாணிலாம் கொடுக்கறது கிடையாது முன்ன மாதிரி. இந்த மாதிரி ஒரு ரப்பரில் இது மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி தான் ஒரு கொக்கி கொடுக்குறாங்க அந்த தோடில் போடுறதுக்கு. இது வந்து நீங்கள் கடையில் வந்து தனியாகவே கிடைக்கும். அதை நீங்கள் மொத்தமாக கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் இருக்கும். இப்போ இதை மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம செயின்லாம் இப்படி போட்டுட்டு அது கலந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த செயின் லாக்கு போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இந்த நம்ம தோடுக்கு பின்னாடி கொடுக்குற அந்த ரப்பர் திருகாணியை வந்து இப்படி நீங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நல்லா உள்ள வரைக்கும் உங்களுக்கு நல்லா தள்ளி விட்டுடலாம். ஆனால் நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா, இதை தாண்டி இந்த கொக்கி வந்து செயினாக இருந்தாலும் சரி, நெக்லஸ் மாதிரியான எந்த ஒரு ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, இதை தாண்டி வெளியில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி லாக் ஆகிக்கும், வெளியில் வராது. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா லாக் ஆகிக்கும். இதை கழட்டுறது வந்து நம்மளாம் அந்த டைட்டாக இருக்கிற அந்த ரப்பரை வந்து இப்படி வெளியில் எடுத்தால் மட்டும்தான். பாருங்கள், அதை எடுக்கிறதுக்கே பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருந்தாலும் நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இதை எடுத்தால் மட்டும்தான் இந்த கொக்கி வந்து இதுலேருந்து கழண்டு வரும். இதுவே இந்த டபிள்யூ டைப் கொக்கிலையும் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இப்படி அந்த இதை போட்டுட்டு லாக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இந்த லாக் வெளியில் கலந்து வராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து நம்மளுடைய இந்த ரப்பரில் இருக்கிற இந்த கொக்கியை வந்து, இந்த திருகாணியை வந்து மாட்டி விட்டுட போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அசிங்கமாகவும் தெரியாது. எல்லா விதமான ஜுவல்லரிக்கும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். நிறைய பேர் இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க, ஜுவல்லரி போட்டு போகும்போது அடிக்கடி அதை செக் பண்ணி இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லாக் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி கண்டிப்பாக வெளியில் வரவே வராது. இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் இந்த பக்கம் இருப்பாங்க, 2 சைடு இருந்ததுன்னா டபுள் சைடுமே இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் ஒரு கொக்கி இதே மாதிரி ஒரு இது லாக் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த லாக்கு தனியாக கூட கிடைக்கிது. இது மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஜுவல்லரிஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பெரியவங்க, குழந்தைங்க யாராக இருந்தாலுமே ரொம்ப சேஃப்டியாக போட்டுக்கலாம். அதுவும் கோல்டு ரேட்லாம் இப்போ எங்கேயோ போயிட்டு இந்த டைமில் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி கழட்டின பிறகு தான் அது வந்து உங்களுக்கு வெளியில் எடுக்கவே வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.